ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துக்கு தேவையான மசாலா ஜாமான்லாம் வாங்கியாச்சுங்க. இது ஏற்கனவே 2 நாள் முன்னாடியே போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ. பில் வந்து ஹஸ்பண்ட் கையில் போயிடுச்சு. நான் அதனால் அவங்க வந்து தந்துடுவாங்க, வாங்கிட்டு போடலாம்னு சொல்லி பார்க்குறேன். திரும்ப மறந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. நானும் வாங்க மறந்துடுதேன். சரி பரவாயில்ல சொல்லி ஃபோட்டோ எடுத்து மொபைலில் வச்சு ஷேர் பண்ணி இது பண்ணுறாங்க. நான் பில்லு வந்து ஒவ்வொன்றே பார்த்துட்டு தான் சொல்கிறேன். வேணால் பில்லை வந்து வீடியோவோட ஃபஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது அதுவும் மேட்சாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. சரி வாங்க, இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்நாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கோங்க. மஞ்சள் கலர் ஸ்நாக்ஸ்லேருந்து. இதோட எம்ஆர்பி வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியல, ஆனால் இது 84 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அரை கிலோ 168 ரூபா. 168 ரூபாக்குள்ளது வந்து 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து ஒரு மும்பையில் வந்து மிசல் பவுன்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் உண்டு. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம வீட்டில் செய்யலை, அதில் தூவி சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் மட்டும் இல்லை, எதுக்குனாலும் எடுத்து சாப்பிடுவோம், காஃபி குடிக்கையில் கூட. ஆனால் வாங்கியிருக்க பர்பஸ் அதுதான். அடுத்தால பார்த்திங்கன்னா, பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ். இதோட எம்ஆர்பி ரேட் ஒரு செகண்ட் பில்லை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இதோட எம்ஆர்பி விலை பார்த்தீங்கன்னா 125 ரூபாங்க. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 79 ரூபாய்க்கு பில் போட்டிருந்தாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், மில்க் பிக்கிஸ் 79 ரூபா. அதுக்கப்புறம் அந்த 10 ரூபா பாக்கெட் வந்து 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பிரிட்டானியா. அப்புறம் போர்பன் வந்து 30 வந்தது. அந்த க்ரீம் பிஸ்கெட்டுன்னு நினைக்கிறேன், அது வந்து 23 ரூபா போட்டிருக்காங்க. அது 30 ரூபாயா, 23 ரூபா போட்டிருக்காங்க போல். இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் 9 ரூபா. இது வந்து 23 ரூபா போட்டிருக்காங்க. இந்த பிஸ்கெட் அவ்வளோ விலையா? 10 ரூபா தானே, அப்புறம் ஏன் 23 ரூபா போட்டிருக்காங்க? ஐ திங்க் வேறு ஏதோ பிஸ்கெட்டுன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க ஒரு தேங்காய் பிஸ்கெட் எடுத்துருந்தோம், அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபார்ச்சூன் எண்ணெய். இது வந்து 173 ரூபாய்க்கு பில் போட்டிருக்காங்கங்க. இதோட எம்ஆர்பி விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எம்ஆர்பி ஸோ 240 ரூபாங்க. 240 ரூபாக்குள்ளது 173 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரின் சோப்பு. போன பார்த்திங்கன்னா 6 சோப்பு வாங்கியிருப்பேன். போன மாதம் வந்து நான் ஜாஸ்தி கைட்டு துவைக்கல, ஆனாலும் 5 சோப்பு காலி. எனக்கு லிக்விட் தான் டக்குன்னு காலி ஆகிட்டு. இந்த திருப்பு வந்து இந்த 4 சோப்பு பேக் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்க்குறேன். ரின் அட்வான்ஸ்டு பார் சொல்லிட்டு 75 ரூபா இருக்குது பாருங்கள். இது எம்ஆர்பி வந்து 100 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து 75 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. டிமார்ட் ப்ரைஸ் இந்த ட்ரிப்பு. ரின் மேட்டிக் லிக்விட் வந்து எம்ஆர்பி வந்து எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். அங்கே மட்டும் டிமார்ட்டில் வந்து விலை கம்மியாக இருந்துச்சுங்க. 178 ரூபா தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரின் 2 லிட்டர் வந்து 178 ரூபா. ஆனால் இதுவே நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம்னா கண்டிப்பாக அது வந்து அதில் என்ன எம்ஆர்பி இருக்கோ அதுதான், அதில் 10 ரூபா குறைக்க மாட்டாங்க. இதோட எம்ஆர்பி ரேட்டு பாருங்கள் 300 ரூபா இருக்குது. கண்டிப்பாக இந்த லிக்விட் ஐட்டங்கள் வாங்குறதுக்காகவே நான் வந்து டிமார்ட் போவேங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு அங்கே தான் கிடைக்கும். அடுத்தால யார்ட்லி ஹேண்ட் வாஷுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் எப்படியா ஒப்பிச்சு கொண்டு போவோம், 2 மாதத்துக்கு. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது இந்த இருக்குது. எவ்வளோ போட்டிருக்காங்க? 99 ரூபாயா? 650 ml வந்து 99 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் வந்து 79 ரூபா தாங்க. இந்த பாருங்கள், யார்ட்லி வந்து 79 ரூபா. அந்த இது 99 ரூபாக்குள்ளது 79 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அடுத்தால அப்பாட இந்த பார்த்து சொல்ல வேண்டிய ஐட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இது நல்லா தெரியும். இந்த அச்சுவெல்லாம் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஒரு டப்பா வந்து 55 ரூபா. இது ஏன் நான் 1 பவுடராகவும் 1 வெல்லமாகவும் எடுத்திருக்கேன்னா, இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதுக்காகவே இந்த டப்பா வாங்கி வச்சுப்பேன். இது வந்து 55 ரூபா. அதுக்கப்புறம் இதுவும் அதாங்க. இது வந்து பவுடர், நாட்டு சர்க்கரை. நம்ம வந்து இதை வந்து சீனிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது 55 ரூபா. என்னைய பொறுத்தவரை இது 55 ரூபானா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சோளம் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்தது, 68 ரூபா தான். அது எம்ஆர்பி ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க? 80 ரூபாய் 86 ரூபாய் போட்டிருந்தாங்க. 68 ரூபாய்க்கு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 86 ரூபாயா? கிலோ 68 ரூபான்னு சொல்லி அதில் இது ஒட்டியிருந்தாங்க, பார்த்தேன். சோள தோசைக்காக
அப்புறம் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு இந்த பயிர் வகைகள் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தேன். பாருங்கள், இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிசல் பாவ் வீட்டில் செய்வோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக இந்த மிக்ஸ் பயிருங்க. மிக்ஸாக இருக்கிறத வந்து இந்த முளை கட்டுறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மிக்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லி டிமார்ட்டில் ரெடிமேடாகவே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தெண்டம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, மைசூர் பருப்பை நிறைய அள்ளி போட்டிருப்பாங்க. பச்சை பயிர் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா இதில் இருக்கிற அந்த பயிர் வந்து கரெக்டாக சின்னதாக இருக்கும். அந்த மிசல் பாவ் பண்ணுறதுக்கு இதாக கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. சரி, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 97 ரூபா. ஆனால் 97 ரூபா கிடையாது. நாம் வாங்கியிருக்கிற அந்த மிக்ஸ் பல்ஸ் வந்து 69 ரூபாங்க. அதில் 96 ரூபா என்னமோ போட்டிருந்தாங்களா. இது வந்து 69 ரூபா. தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதோட ஒரிஜினல் விலை மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் அதில் விலை நம்ம கிலோ போட்டு கொடுக்குறனால கரெக்டாக அவங்களே விலை ஸ்டிக் பண்ணி தந்துடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒருத்தவங்க எடுத்து போட்டு பில்லெல்லாம் போட்டு வேண்டான்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லதாக போச்சு, கியூவில் நின்று ஓட்ட வேண்டாம் அப்படின்ட்டு. 1 கிலோ வந்து 118 ரூபா போட்டிருக்காங்க. 1 கிலோ 50 கிராம் வந்து. பச்சை பயிர் இவ்வளோ விலையா? இல்லை, இவ்வளோ விலையா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேர்க்கடலை 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். இப்போ எதுக்கு நான் இந்த மாதிரி இப்போ பயிரை நான் அதிகமாக எடுத்துருக்கேன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவ் விட போகுது. பிள்ளைங்க அதிகமாக வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். இது இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று அப்பப்போ சாப்பிட்றதுக்கு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸ்கூல் போகிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதிகமாக தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த திருப்பி நான் பயிர் நட்ஸ்லாம் கொஞ்சம் நட்ஸில் பயிரெலாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ வந்து 74 ரூபா வேர்க்கடலை. அடுத்து நம்ம இதை பார்த்துட்டோம். இது வந்து எம்ஆர்பி வந்து 100 எவ்வளவோ போட்டிருந்துச்சு. ஆனால் நான் வந்து 99 ரூபாயா வாங்கியிருந்தேன். ஹென்கோ பவுடர் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹென்கோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 130 ரூபா 130 ரூபாக்குள்ளது நான் வந்து 97 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 97 ரூபா. இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அழுக்கு நல்லா போகும் ஹென்கோவில். அதுக்கப்புறம் நெய், கண்டிப்பாக டிமார்ட் போனால் நெய் வந்து உண்மையிலே நல்ல விலை கம்மியாக கிடைக்கும். எம்ஆர்பி ஒரு ரேட் இருக்கும், அவங்க செல்லிங் ப்ரைஸ் ஒரு ரேட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த லிக்யூட் ஐட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக எம்ஆர்பியை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து 195 ரூபா போட்டிருக்காங்களா. நம்ம பில்லில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், கோவர்தன் கீ 200 ml 174 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 174 ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க. 20 ரூபா கம்மியாக இருக்குது, 21 ரூபா. அப்புறம் இந்த பேஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து டிமார்ட்டுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து பத்தாஞ்சலி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 130 ரூபா போட்டிருந்தாங்க எம்ஆர்பி. 115 ரூபா போட்டிருந்தாங்க. நாங்கள் 103 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜீரகம் வந்து 35 ரூபா. எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரியாது, 50 ரூபா 35 ரூபா தான். இப்போ தான் பில்லில் பார்த்தேன். அப்புறம் கடுகு 11 ரூபா. சின்ன கடுகு போட்டு பழகியாச்சு, அதனால் இப்போ பெருசோட இது தான் பிடிச்சிருக்கு. எவ்வளோ 100 கிராம் வந்து 11 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 18 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட், கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆளி விதை நம்ம சொல்லலாம் ஃப்ளாக்ஸ் சீட். இது வந்து எல்லோரும் டிவியில் பார்க்குறப்போலாம் நம்ம இதோட ஜெல்லு தடவைனா ரொம்ப நல்லாயிருக்கும், நனைய வச்சு தடவைனா நல்லா ஹேர் பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். விலை வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா தான் போட்டிருந்தாங்க. எம்ஆர்பி வந்து எவ்வளோ போட்டிருந்துன்னு தெரில. மொத்தமே 17 ரூபாயா. அதில் வந்து 14 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாக்கெட்டை எடுத்துட்டேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சுன்னா. அப்புறம் வெந்தயம், இதெல்லாம் 11 ரூபா தாங்க. 100 கிராம் வெந்தயம். வெந்தயம் 16 ரூபாக்குள்ளது 11 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் கூட பெரிய மேட்டரில் நம்ம வந்து இப்போ துவரம்பருப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து சமையலுக்கு அதிகமாக பருப்புக்கு தானே யூஸ் ஆகும். 1,400 இருக்குது. இந்த பருப்பு 155 ரூபாங்க. கிலோ வந்து 107 ரூபா போட்டிருக்காங்க துவரம்பருப்பு. அப்புறம் பருப்பாக பார்த்துடலாம். சிறுபருப்பு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுக்க சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் 700 எடுத்திருக்காங்க. இது வந்து கிலோ வந்து 110 ரூபா. நம்ம 77 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். அடுத்தால மைசூர் பருப்பு வந்து 1 கிலோ
இது வந்து விலை கம்மி தானே, அதனால் 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். 86 ரூபா. அப்புறம் உளுந்து, இது வாங்குதமோ இல்லையோ கண்டிப்பாக இதை வாங்கியே ஆகணும். அதனால் உளுந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுக்க சொன்னேன், 3/4 கிலோ எடுத்திருக்காங்க. 122 ரூபா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ உளுந்து 104 ரூபாயாம், சாரி 105 ரூபாயாம். கடலைப்பருப்பு, இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகாது, ஆனால் சுத்தமாக இல்லை. இதுலேயே ஒன்று தாளிக்கையில் லெமன் ரைஸ் இல்லை தயிர் சாதமோ பண்ணையில் கண்டிப்பாக இது தேவைப்படும். அப்புறம் ரொம்ப நாளாக உருண்டை குழம்பு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்காக 1/4 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுக்க சொன்னால் 400 கிராம் எடுத்திருக்காங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா கிலோ வந்து 79 ரூபா. நம்ம வந்து இப்போ எவ்வளோ எடுத்திருக்கோம், 400 கிராம் எடுத்திருக்கோம். சில்லி, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டில் வந்து மிளகாய் வத்தல் திரிக்கிறதே இல்லை. ஊருக்கு போனால் மொத்தமாக கிலோ கணக்கில் திரித்து கொண்டு வரணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டேன் திரும்பி வரையில். அதனால் இப்போ வரைக்கும் கடையில் வாங்கிட்டுருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் திரித்து கொடுப்பாங்க. நம்ம ஊரில் திரிக்க மாதிரி அப்படி குங்குமமாலாம் இருக்காது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஒரு மாதிரி தூளாக தான் இருக்கும். அப்படி நல்லா ஃபைன் பவுடரெல்லாம் நமக்கு கிடைக்காது. அப்புறம் இந்த வெள்ளை பட்டாணி, நான் சொன்னேன் இல்லையா, பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்காங்க, அதிகமாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பட்டாணி பயிர் வகைகளை வந்து இந்த திருப்ப நான் அதிகமாக வாங்கியிருக்கேன். இது வந்து கிலோ வந்து 58 ரூபா. நம்ம வந்து 1/2 கிலோ கொஞ்சம் கூட எடுத்திருக்கோம், அதனால் அது 35 ரூபா தான். அதனால தான் எடுத்தேன். இதுவும் வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க எடுத்துகிட்டு போட்டிருந்தாங்க, விலையை பார்த்துட்டு அதில் அந்த பேக்கெட்டை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அவல், சரி சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவல் வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா 61 ரூபா. நம்ம வந்து 28 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கோம். இவ்வளோ 450 கிராம், 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கடகடன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த மாதம் மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2555 ரூபா தான் வந்துருந்துச்சு. பரவாயில்ல, நான் வந்து 3000க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சிட்டு தான் போனேன். 2500 ரூபா வந்திருக்கு. என்ன ஒரு சில பொருள் வந்து வாங்கலை, எண்ணெய் வாங்கலை. இந்த திருப்பி பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் வாங்கியிருக்கேன். நான் கடலெண்ணெய் வந்து வாங்க மாட்டேன், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்குவேன். ஒரு ஆயில் வேணும், சன்ஃப்ளவர் ஆயில் அப்பளம் பொரிக்கிறதுக்காக வாங்குவேன். ஆனால் இந்த திருப்பி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அங்கே இல்லைங்க. அங்கே டிமார்ட்டில் வந்து KLF சொல்லிட்டு ஒரு எண்ணெய் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு வழி இல்லை, சரி சப்போஸ் இருக்கிற வரைக்கும் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலுக்கு பதிலாக மொத்தத்தில் இந்த கடலெண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தாங்க ஒரு ஊரில் பிறந்து ஒரு ஊரில் வாழணுங்கிறது. இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய் இல்லாமல் எங்கேயாவது ஒரு மாலில் இருக்குமா? இதுவே நம்ம ஊர் பண்ண தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்குமா? இங்கே தேங்காய் எண்ணெய் இல்லைங்க. இன்னொரு தடவை இதுக்காக மெனக்கிட்டு போகவா முடியும்? இந்த மாதம் எப்படியா பேத்தணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படிங்கல வாங்குவேன், லோக்கலில் வாங்குவேன், 1/2 லிட்டரும் வாங்குவேன். பாருங்கள், மொத்த பில்லு வந்து 2590 ரூபாங்க. இந்த மாதம் பட்ஜெட் இப்படி தாங்க போட்டிருந்தேன். நம்ம ஊரில் எந்த பொருள் எவ்வளோக்கு வரும், இல்லை இதே நீங்கள் மசாலா ஜாமான் வாங்கினா எவ்வளோக்குலாம் வாங்குவீங்க, இல்லை நான் வாங்கியிருக்க இந்த 2600 ரூபா ஜாமான் நீங்கள் எத்தனை மாதம் ஓட்டுவீங்க, எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் நிறைய சொன்னீங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இது ஒரு மாதம் தாங்க போகும். ஒரு மாதம் ஒரு 4-5 நாள் வேணால் முன்ன பின்னே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் ரொம்ப கஷ்டம். எது காலியாகுதோ இல்லையோ, எண்ணெய் கண்டிப்பாக காலியாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா லிக்விட் வந்து காலியாயிரும். லிக்விட் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால அதிகமாக மெஷின் தான் போய்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நான் ஹேண்ட் வாஷ் கைட்டு தான் அதிகமாக துவைப்பேன். இப்போ என்னால் கைட்டு அதிகமாக துவைக்க முடியல. ஸோ அதனால் மெஷின் போடுறதுனால லிக்விட் இப்போ வந்து டக்குன்னு காலி ஆகுது. சோப்பு கூட மிச்சம் வந்துடுது. எனக்கு எப்போதுமே சோப்பு தான் தட்டுப்பாடாக இருக்கும். இப்போ அப்படியே தலைகீழ போய்கிட்டு இருக்கு நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஜாமான் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு கொண்டு போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.